கேட்டால் தரும் அலாவுதீன் விளக்கு உனக்கு தெரியும். கேட்காமல் தரும் கைப்பாவை பற்றி தெரியுமா? கைப்பாவை என்பது சுமார் 5 அங்குலம் நீளமும் 2 அங்குலம் அகலமும் உடைய ஒரு சிறு தேவதையாகும். இது அடர்ந்த காடுகள் நடுவே உள்ள கோயில்களில் மட்டுமே தங்கியிருக்கும் சிறு தேவதையாகும். விதியுள்ளவன் காண்பான் என்பது போல இந்த தேவதையை பார்க்க எனக்கு 30 வருடங்கள் தாண்ட வேண்டியிருந்தது. 3வது கண்கள் திறந்தவர்கள் தவிர வேறு யாராலும் இந்த தேவதையை பிடிக்க முடியாது. இந்த தேவதையை பிடித்த பின்பு சாதாரணமாகவே அனைவராலும் பார்க்க முடியும். அலாவுதீன் விளக்கு போல இது கேட்பது எதுவும் தராது. உனக்கு என்ன தேவையோ அது வரவழைத்து தந்து கொண்டே இருக்கும். இந்த தேவதையின் ஆயுள் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து வாழக்கூடியது. இது கையில் இருப்பவர் மட்டுமல்லாமல் சந்ததிகள் அனைவருக்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை வரவழைத்து தந்து கொண்டே இருக்கும். சித்தர்கள் இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சில சித்தர்கள் இந்த கைப்பாவையை கோயில்களில் உள்ள தேவதை சிற்பங்களில் உயிரூட்டி மாற்றி வைத்து கோயில் நன்மைக்காக பயன்படுத்தியும் உள்ளார்கள். தேவதை உலகம் என்று ஒன்று உண்டு. தகுந்த குருமார்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த உலகத்தில் பயணிக்கக்கூடாது. கடல் கன்னிகள் உண்டா இல்லையா என்று கேட்டால் நான் கூட இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றால் எனக்கு அதில் அனுபவம் இல்லை. ஆனால் 1493ஆம் ஆண்டு கொலம்பஸ் கரீபியன் கடல் பகுதியில் 3 கடல் கன்னிகளை பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நம்புவதா இல்லையா என்று உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இல்லாத ஒன்றை பற்றி பேச முடியாது. கடவுளை பார்த்தவன் உண்டு என்கிறான், பாராதவன் இல்லை என்கிறான். இதில் யாரையும் தவறு சொல்ல முடியாது. அவரவர் அனுபவம் அவரவருக்கு. தெய்வம் பார்க்க முடியாது என்பதால் இல்லை என்று ஆகிவிடுமா? நமக்கு அந்த அனுபவம் ஞானம் வரும்போது அதன் பலனை நாம் பெற முடியும். இந்த கைப்பாவை நன்மை மட்டுமே செய்யும், கெடுதல் தராது. கைப்பாவைய சித்தர்கள் கைப்பற்றியது எப்படி? அந்த பாவையுடன் சித்தர்கள் வெளியே செல்வதை ஏன் தவிர்த்தனர்? ஏன் அந்த கைப்பாவை ரகசியமாக யாருக்கும் காட்டப்படாமல் வைக்கப்பட்டது ஏன்? தற்போது அந்த கைப்பாவை எந்த காட்டுக் கோயில்களில் தங்கியுள்ளது போன்ற குறிப்புகளை வரும் பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.